நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது உண்மைதான் என்பதை நாம் அனைவரும் அறிகிறோம். அப்படி தவறுகிறதற்கு காரணம் என்ன? அதற்கும் இந்த வசனம் பதில் தருகிறது. நாம் அநேக விஷயங்களில் தவறுவதற்கு காரணம் சொல் தவறுதலே காரணம். அவன் அவ்வாறாக சொல் தவறாதவனாக இருந்தால் அவனே பூரண புருஷனாகவும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனாகவும் இருப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது அவன் அநேக விஷயங்களில் தவறமாட்டான் என்பதே அதன் பொருள். நாம் சொல் தவறாமல் இருப்போமேயானால் நம்முடைய சரீரம் முழுவதையும், அதாவது மெய், வாய், கண், காது, மூக்கு என்ற ஐம்புலன்களையும் அடக்கி நம்மால் ஆள முடியும். சரீரத்திலுள்ள இந்த ஐம்புலன்கள் மூலம் உண்டாகும் தவறுகளை சரி செய்ய நாம் அரும்பாடுபடுகிறோம். ஆனால் முடியாமல் தவிக்கிறோம். இதற்கு பரிசுத்த ஆவியானவரின் பலமும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவசியம் என்பதை நாம் அறிவோம். பரிசுத்த வேதாகம் கொடுக்கும் ஆலோசனை தான் சொல் தவறாமை, அதாவது பொய் பேசாமல் இருப்பது, மாற்றி பேசாமல் இருப்பது, தந்திரமாய் பேசாமல் இருப்பது போன்ற செயல்கள் மூலமாக நமது சரீரத்தை அடக்கி ஆள முடியும் என்பதாக இந்த பரிசுத்த வசனம் சொல்லுகிறது. கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாக என்று சொல்வதை கவனியுங்கள். கடிவாளம் என்பது எதை குறிப்பிடுகிறது? கடிவாளம் என்பது நமது நாவை குறிப்பிடுகிறது என்பதை இதற்கு அடுத்து வரும் வசனங்களின் மூலமாக அறிகிறோம். நமது நாவை கட்டுப்படுத்தினால் நமது முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்தி பூரண புருஷனாக காணப்படுவோம் என்பதே நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த வசனம் தரும் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.